வாங்க வாங்க வாங்க. என்னம்மா நீங்களே இவ்வளவு லேட்டா வரணுமா? நர்த்தன ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எங்களை எதிர்பார்த்து என்ன செய்ய? நாங்க வந்து என்ன செய்ய போறோம்? என்னம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க தானம்மா முன்னாடி இருந்து எல்லாம். டேய் அம்பி டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னை பொண்ணாத்துக்கார தேடிட்டு இருக்கா. போ போ, நான் கூட்டின்னு வரேன், நீ போ. வாங்கோ, நீங்க எங்களை வரவேற்கணும். எங்களை வரவேற்க சொன்னா எப்படி? யாரியா நீ? யாரியாவா? என்ன தெரியலையா? ஓய், உன்னை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ என்ன பெரிய விஐபியா? விஐபி இல்லதான், ஆனா பொண்ணு வீட்டுக்காரன். நீங்க வரலங்கிறதுனால உள்ள மணிமேகலை செம கடுப்புல இருக்கா. அல்ல வாங்கி கட்டிக்க போறேன். யார் வாங்கி கட்டிக்க போறது? அவ வச்சது அவ ராஜ்யமா? ஏதாவது பேசினா அப்புறம் நடக்கிறத வேற. ஆமா, இதெல்லாம் ஒரு கல்யாணம். இதுக்கு கரெக்ட் டயத்துக்கு நாங்க வரணும். இதுல கோபம் வேற. ஓய், கரெக்டா சொன்னேன். ஓய், ரொம்ப கரெக்டா சொன்னேன். நானும் வந்ததுலேருந்து பல ஆங்கிளில் பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து கல்யாண வீடு மாதிரி தெரியல, இது ஏதோ கட்சி மீட்டிங் மாதிரி தெரியுது. நல்ல நேரம் முடிஞ்சு அரை மணி நேரம் ஆக போகுது. யமகண்டம் வரப்போகுது. ஆனா இன்னும் கல்யாணம் ஸ்டார்ட் ஆகல. எல்லாம் என் தலை எழுத்து. யார்கிட்ட போய் சொல்ல? என்கிட்ட சொல்லி அழுங்கோ, நான் சும்மா தானே இருக்கேன். இதுல பொண்ணுக்கு தான் வாய் ஜாஸ்தின்னு நினைச்சேன். பொண்ணு வீட்டுக்காரனுக்கும் வாய் ஜாஸ்தியா தான் இருக்கு. என்ன போய் பண்றது? ஆயிருந்தா தானே பிழைக்க முடியும். என்னைய கல்யாணத்துக்கு வாஞ்சிட்டு கூப்பிட்டுட்டு அக்னி வளர்ப்பான்னு பார்த்தா உள்ள என்னன்னா 4-5 தடி பசங்க இருந்து காட்டு கத்து கத்தின்னு இருக்கா. யாரோ தோழர்களாம். அவங்க தான் அந்த கல்யாணத்தை நடத்த போறாங்களாம். தாலி இல்ல, மாலை இல்ல, அட்சதை இல்ல, ஒண்ணும் இல்ல, ஓமா வளர்க்கல. என்ன போய் இது கல்யாணம் இது? ஆனா ஒண்ணு போய், டிஃபனும் டீ காப்பி ரொம்ப பிரமாதமா இருக்கு. போய் பிரமாதமா சாப்பிட்டு உட்காரும். போய் மீட்டிங் ஆரம்பிக்க போகுது. ரொம்ப காரசாரமா இருக்கும். வந்து கலந்துக்குங்கோ. வாங்கோ வாங்கோ. என்னண்ணா இது? இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு என்னால இருக்க முடியாது. வாங்க வீட்டுக்கு போலாம். அம்மா என்னம்மா இது? அண்ணன் கல்யாணமா? என்ன நடந்தாலும் நம்ம பொறுத்துக்கு தாமா போகணும். என்னடா அண்ணன் கல்யாணம்? வாங்க உள்ள போங்க. ஏய், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? தேன்மொழி மாப்பிள்ளையாத்துக்காரெல்லாம் வந்திருக்கா. ஐயோ அத்தை, நான் போறேன் போ. அம்மா, அத்தை அத்தை, என்ன அத்தை இது? இங்க எல்லாருமே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா கல்யாணம் இது? வெளியே தலை காட்ட முடியல. அத்தை, வேற வழி இல்ல. இது அவங்க விருப்பப்படி நடக்குது. எதையும் மனசுல வச்சுக்காம நீங்க வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னமோ தெரியலம்மா, உன் பேச்ச மீற முடியல. உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் வரேன். மத்தபடி எனக்கு இந்த கல்யாணம் சுத்தமா பிடிக்கல. நீங்க வாங்க அத்தை, வாங்க. எல்லாரையும் கேவலப்படுத்தணும்னு நினைச்சா போல இருக்கு. என்னதான் நடக்குது? என்னம்மா அது இவ்வளவு லேட்டா வர? எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. என்னால பதிலே சொல்ல முடியல. ஏன் கல்யாணத்தை கல்யாண மாதிரி நடத்தாம இப்படி நடத்துறீங்கன்னு என்னையும் தான் கேக்குறாங்க. என்னாலையும் பதில் சொல்ல முடியல. என்ன பண்ண சொல்ற? அத்தை அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப வந்து உட்காருங்க. வாங்க, நீங்களும் போய் உட்காருங்க. கோகுல், நீங்களும் போய் உட்காருங்க. அம்மா சின்ன கோவத்துல இருக்காங்க, வேற ஒண்ணு இல்ல, உட்காருங்க. நர்த்தனன், சார் வாங்க சார். வாங்க சார். இப்படி வாமா. இந்த கல்யாணம் எப்படி வேணா நடந்துட்டு போகட்டும், நீ கொஞ்சம் பேசாம இரு. இல்லண்ணே, கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு நான் கனவு கண்டேன் தெரியுமா? எல்லாத்தையும் கலைச்சு எவ்வளவு கேவலமா நடத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலமா நடத்துறா. சரி சரி விடுமா, இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? அப்பா, கல்யாணத்துக்கு நம்ம வந்ததே லேட் தான். நான் போய் கொஞ்சம் கல்யாண வேலை எல்லாம் பார்க்கட்டுமா? போமா போ. வாங்க வாங்க சார், வாங்க. என்ன நர்த்தனன், கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டீங்க. எல்லாரும் ஒரே மாதிரியே பண்றாங்க, நம்ம கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாமே தான். வாங்க சார், வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க சார், உட்காருங்க. ஓகே. என்ன நர்த்தனன், கல்யாணத்து செலவு கம்மி பண்ணி ரொம்ப கிராண்டா பண்ணிட்டீங்க. ஆமா சார், கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாமேன்னு ஆசைப்பட்டோம். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமே தான். ஏமா, இங்க நிக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. வா, கொஞ்சம் வெளியில பண்ணி போவா.
மாதிரி கல்யாணம் பண்ணுறதுல பெரியவங்களுக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை. சரி. அதான் கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி நான் வரேன். சாரி சார், கொஞ்சம் ஓகே ஓகே போயிட்டு வரேன். என்ன அங்க பாருங்க, உங்க அம்மாவும் குடும்பத்து ஆளுங்களும் கொஞ்சம் கூட இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தமே இல்லாம அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. என்னங்க இதெல்லாம்? அவங்க ஏதாவது பண்ணிட்டு போகட்டும், முதல்ல கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் பேசாம இரு. என்ன எம்டி வேற வெயிட் பண்றாரு, நான் பேசிட்டு வந்தேன். சாரி சார். என்ன நடந்தனன்? ஏதாவது முக்கியமான விஷயமா? ரிலேட்டிவ்லாம் வந்திருக்காங்க, அதான் பார்த்துட்டு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே சார், இந்த சீர்திருத்த கல்யாணம் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கணும். அதான் என்னோட ஆசையை. என்னை விட என் ஒய்ஃப் இப்படிதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. மனசு கேட்கலடா. நான் பெத்த பையன், அவன் கல்யாணம் எப்படி எல்லாம் நடக்குது பாத்தியா? அத பாக்குற சக்தி எனக்கு இல்லடா. எப்படியோ நடக்கட்டும், நான் இங்கேயே இருந்துட்டு போறேன். அம்மா இப்பெல்லாம் புடிவாதம் பண்ண என்னமா அர்த்தம்? உள்ள வாமா, அண்ணன் மனசு கஷ்டப்பட போதுமா? நம்ம மனசெல்லாம் சுக்குநூறா உடைச்சிட்டான். உங்க அண்ணன் மனசு கஷ்டப்படுறதுல தப்பு இல்ல மாப்பிள. தாய் மாமங்கிற உறவுக்கு மரியாதை தெரியுதா? என்ன முன்னால வச்சு இந்த கல்யாணம் நடக்கணும், ஆனா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே. மாமா விடுங்க மாமா, அவங்க ஏதோ அவங்க முறைப்படி கல்யாணம் பண்றாங்க, அது அவங்க விருப்பப்படி நடந்துட்டு போட்டுமே. இதுக்காகவா நான் அவனை பெத்து வளர்த்த? அம்மா விடுமா, இதெல்லாம் ஏம்மா எடுத்துட்டு இருக்க? இதெல்லாம் பேசுறதுக்கான நேரமாமா? என்னம்மா நீ வாமா வாமா உள்ள போலாம். அத்தை வாங்க அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் ஆரம்பிச்சிடும். கல்யாணம் நடக்க போகுது, நீங்க உள்ள வாங்க அத்தை. யார் யார் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வந்தாங்களோ அவங்களையே வச்சு நடத்துங்க. நாங்க எதுக்கு? அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. 1000 பேர் ஆசீர்வாதம் பண்ணாலும் அம்மா ஆசீர்வாதம் மாதிரி வருமா? நீங்க இருந்தாதான் அத்தை அவங்களுக்கு நல்லது. நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை, அப்பதான் அவங்க நல்லா இருப்பாங்க. தெரியுதுமா? என் மகனுக்கோ என் வீட்டுக்கு வர மருமகளுக்கோ தெரியுதா? அவங்களாம் சின்னவங்க அத்தை, நீங்க பெரியவங்க. அவங்க தான் அப்படி நடந்துக்கிறாங்கன்னா நீங்களும் அப்படி இருக்க கூடாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நம்ம வீட்ல இருந்து பேசி தீர்த்துக்கலாம். இது பொது இடம், பாக்குறவங்கள தப்பா நினைப்பாங்க. உங்க கால்ல வேணா விழறாங்க. தயவு செஞ்சு வாங்க அத்தை, வாங்க. அம்மா போமா. உட்காருங்க அத்தை, உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. பெரியவா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறா. எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா சரி. இருந்தாலும் பெரியவங்கள அனுசரிச்சு போகணும்ல. அவங்க அம்மா பாவம் கஷ்டப்படுறாங்கல்ல. பந்தையிலேருந்து 10 காப்பி குடிச்சிட்டேன், தாகம் அடங்கின மாதிரி தெரியல. தாகம் அடங்கணும்னா காபி குடிக்கக்கூடாது, தண்ணி குடிக்கணும். தெரியும் ஓய், இந்த காப்பியே தண்ணி மாதிரி தான் இருக்கு. ஏய், ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்காதடா. நான் பிரச்சனை ஒண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே புகஞ்சின்னு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடிக்க ஆரம்பிச்சிடும் பாரு. அப்பா, அபசகனம் பிடிச்ச மாதிரி பேசாத, வாயை கழுவு. நான் பேசுறதே அபசகனம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். வாயை மூடுறா. வாயை கழுவிட்டேன். ஆனா இங்க பல பேரோட மனசை கழுவ வேண்டியிருக்கு. சீக்கிரம் வாங்க போறோம். வாங்க. டேய், வண்டி நிப்பாட்டிட்டு வரேன், நீ போ. சரிங்க, வா. கல்யாணம் முடியற வரைக்கும் வாயை திறக்காதடா. பிறந்ததுல இருந்து இதான் நீ சொல்லிட்டு இருக்க. நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? எங்க திருந்திட்ட? நான் உன் புருஷன் மாதிரி தானே இருப்பேன். ஏ புருஷன் தான் அப்படின்னா நீ நல்லபடியா இருக்க கூடாதா? மாமி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமி. நல்லா இருக்கேன். வாங்க தம்பி, வாங்க. வாங்கோ வாங்கோ. என்ன மீட்டிங்க்கு வந்திருக்கேடா? மீட்டிங்? ஆமா, இங்க என்ன கல்யாணமா நடக்குது, மீட்டிங் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு நீ போயிருக்கணும், இங்கே எதுக்கு வந்த? ஏதோ வித்தியாசமான கல்யாணம்னா அது எப்படி பண்றான்னு பார்க்க வந்தேன். பாக்குறதோட நிப்பாட்டிக்கோங்க, பத்த வச்சிடாதீங்க. என்னம்மா நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்க? பேசாம இருடா. மத்தவதான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. பெத்தவ நீயாவது என்னை புரிஞ்சுக்க மாட்டியா? உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டனால தான் உங்க அம்மா உன்னை பேச வேணாம்னு சொல்றாங்க. ஹே குந்தவ, எப்ப வந்த? இப்பதான் வந்தோம். என்ன தலையில பூ கூட இல்லாம வந்திருக்க? போய் பூவை எடுத்துட்டு வா. வாங்க மாமா. எங்க நீங்க வராம இருந்துருவீங்களோ நான் பயந்துட்டே இருந்தேன். அது எப்படி வராம இருப்பார்? ஆத்துக்கு மூத்த மாப்பிளை, ஆத்துக்கு மூத்த பொண்ணு குந்தவை, முன்னாடி இருந்து நடத்தணும் இல்லையோ? இப்பதான் நீங்க சரியா பேசிருக்கீங்க. தெரியாம பேசிட்ட, மன்னிச்சுக்கோமா. கையில் கொடு. திரும்ப.
வா உள்ள தம்பி வா. வாங்க போங்க போங்க அதுக்கு மூத்த மாப்பிள குண்டோதரம் இப்பதான் உள்ள நுழைஞ்சிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடிக்க போறது பாருங்க கலவரம். யோ சும்மா இருக்க மாட்டியா? நான் சும்மா இருந்தாலும் இல்லாட்டிலையும் வெடிக்க போறது தான். தோழரே, எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம ஆரம்பிச்சிடுவோம். சரிம்மா. அவங்க சைடுல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க. அப்ப நீ போய் வேலைய பாருமா, நான் வந்துறேன். சரி, ஓகே. அந்த பிரான்ச் எங்க சார் இருக்கு? வலசரவாக்கத்துல நடந்தது. வலசரவாக்கம். நர்த்தனன் மாமாக்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை வந்து பேசுங்க. இல்ல, நாங்க 2 பேரும் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். நான் வந்துடுறேன், நீ போ. இந்த வரேன், போ நீ போ. சார் நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. வலசரவாக்கம் வேற எங்க சார் பிரான்ச்? நீங்க வந்து ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது பேசிட்டு இருக்கோம். அந்த வந்துடுறேன்னு சொல்றேன்ல. நீ போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். போ, முதல்ல நீ போ. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க சார், ஃப்ரெண்ட்ல போய் உட்காரலாம். வாங்க வாங்க போலாம். என்னடி இது? உன் தங்கச்சியை கட்டிக்கு போறவங்க இருக்கிறவனா வானத்துல இருந்து குதிச்சவனா? அங்க போய் சொல்லிட்டு இருக்கான். அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு கொஞ்சம் கூட மரியாதை உள்ள போயிட்டு இருக்கான். என்னால இங்க இருக்க முடியாது. எங்க என்னங்க இது? நீங்க இப்படி எல்லாம் பேசுறது நல்லா இல்லங்க. ப்ளீஸ்ங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கலாண்டி. அதுக்காக மானத்தை விட்டுலாம் இங்க இருக்க முடியாது. என்ன கல்யாண மண்டபம் வந்து ஏதோ பே பங்களா மாதிரி இருக்கு. கொஞ்சம் கூட மரியாதை இல்லை வந்து உங்களுக்கு எல்லாம். நீ வேணா இருந்துட்டு வா. போ. என்னங்க? போய் பெரிய சொல்றேன் மாமா. கேளுங்க. எங்க 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 ஒரு நிமிஷம் இருங்க. எங்க எங்க சொல்றத கேளுங்க. எங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு சொல்லாம கொள்ளாம போனா என்னங்க அர்த்தம்? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடலாம். ஏடி இருந்து அவமானப்பட சொல்றியா? வந்ததுல இருந்து அவன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான். உன் தங்கச்சி கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறான். நான் அவளை கிளம்ப போயிட்டேன். கத்தி பேசாதீங்க. பாக்குறவங்க டேய் எல்லாம் என்னடி பேச வேணாங்கற? மாமா ப்ளீஸ் கொஞ்சம் சொல்றத கேளுங்க. இந்த பார், உனக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு வந்தேன். எப்படி அந்த நடத்த நடந்துக்கிறான் நீ பார்த்தே இல்ல? என்ன ஓய், இதுக்கெல்லாம் கோவிச்சுண்டா எப்படி? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படி இருக்கத்தான் செய்யும். அனுசரிச்சு போகணும் ஓய். எவ்வளவோ கஷ்டங்களை பொறுத்து நான் வாழலையா? ஏய், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. இது குடும்ப விஷயம். இது மேல ஏதாவது பேசினா பலாரம் விட்டுருவாங்க. மாமா என்ன ஓய் பணத்தைன்ற மாதிரி சொல்றேன்? ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்களேன். நான் சும்மா தான் இருக்கேன். ஆனா நீங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேள். எங்க கொஞ்சம் பேசாம இருங்க சங்குதி. என்ன ஆளாளுக்கு பொசுன்னு இப்படி சொல்லிட்டு இருக்கேள்? இல்லாட்டா கல்யாணம் நடக்காது. ஏய், நீ இருக்க தான் பிரச்சனை. தயவு செஞ்சு போயிரு. போய. சரி விடுங்கோ, நான் போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வந்துடுறேன். மாமா ப்ளீஸ் மாமா உள்ள வாங்க. இந்த வார்த்தை மொழி, நீ நடக்கிறது எதுவுமே சரியில்லை. உறவோட அருமையே தெரியல. அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு எது கல்யாணம் பண்ணிட்டு இருக்காப்ல. இந்த சிவகுமார் இருக்கான் பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு அவனை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் மானஸ் தாண்டி வரவே இல்லை பார்த்தியா கல்யாணத்துக்கு. உலகத்தில் வந்து ரொம்ப பெரிய அறிவாளி மாதிரி சுற்றி 4 பேர் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அவன் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இதில் உன் தங்கச்சி வேற கண்டுக்கவே மாட்டேங்கிறா. மாமா எதையும் மனசுல வச்சுக்காதீங்க மாமா. உங்களை கெஞ்சி கேக்குறேன். நீங்க இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்படுறேன். வாங்க மாமா. எங்க இவ்வளவு தூரம் சொல்றால, இனிமே மணிமேகலையோட எந்த நல்ல காரியத்துக்கும் நம்ம கலந்துக்க வேண்டாம். இப்ப வாங்க ப்ளீஸ் வாங்க மாமா. வரேன் போட்டேன். சார், நான் ரொம்ப நேரமா உங்களுக்கு கவனிச்சிட்டு இருக்கேன். எதுக்கு சார் கத்திக்கிட்டு தேவையில்லாம் பிரச்சனை பண்ணுறீங்க? நடத்துன ஃப்ரெண்டு சார். அதான் வந்துட்டே இல்லை, வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. அடுத்த விஷயத்தில் நீ தலையிடாத. சார் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேட்டாக வேற இருக்கீங்க. ஏய், இதுக்கு ஹாஸ்பிட்டல் ப்ரெஷர் தான். விட்டா தெரியும்ல. போட. சார் விடுங்க சார், விடுங்க. ஏய் கூட்டு போடா. நீங்க வாங்க சார், நீங்க வாங்க போலாம். அம்மாவும் வந்து பெருசா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன மாமா என்னாச்சு? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா வர்றவன் மரம்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன நக்கலா உங்களுக்கு? மாமா ஓய் என்ன ஓய் உள்ள காஃபி இல்லன்ட்டாங்க. ஏய் உனக்கு சோறே போடக்கூடாது. போடா. ஏன் ஓய் எப்படி கத்துறே? மாமா என்ன இந்த பாடு படுத்துறான் இன்னைக்கு? நமக்கு சந்திராஷ்டமமா? மாமா ஏய் நீ போ, வரேன் போ. வர்றேன், நீ போ.
அன்பார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவரையும் தோழர் மணிமேகலை நர்த்தனன் சீர்திருத்த ஒப்பந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். சீர்திருத்த முறையில் திருமணம் செய்ய முடிவு செய்த தோழர் மணிமேகலையின் தைரியத்தை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். மணிமேகலையின் இந்த முடிவுக்கு பக்கபலமாக இருந்ததன் மூலம் நர்த்தனன் மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். தோழர்களே, சீர்திருத்த திருமணம் என்பது என்ன? சீர்திருத்த திருமணத்தை நாம் ஏன் செய்ய வேண்டும்? சீர்திருத்த திருமணத்தால் சமூகத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? தாய் மாமங்கிற மரியாதையே இல்லையே. கல்யாணத்துக்கு வந்ததே தப்பா போச்சு. ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. நான் இங்க வந்திருக்க கூடாது. பெரிய முட்டாள்தனம். வந்துட்டேன். என்ன பண்றது? ஓ, சமையல்காரா நீங்க? என்ன இங்க வந்து நின்றுருக்கீங்க? காலையில டிஃபன் சரியில்லையே. மத்தியானமாவது சாப்பாடு நல்லா போடுவீங்களா? யோ, என்ன பார்த்தா சமையல்கார மாதிரியா தெரியுது? நக்கல் பண்றியா நீ? நீங்க சமையல்காரர்னா அப்புறம் யாருங்க? எல்லாம் என் நேரம்யா. நான் மாப்பிள்ளையோட தாய் மாமையா. சும்மா விளையாடாதீங்க சார். நீங்க சமையல்காரர் தானே? யோ, நான் மாமான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ சமையல்காரங்கிற. மாமாக்கு என்ன சமையல் கட்டுல வேலை? ஓ, சமையல் கட்டுல தெரியாம வந்து நின்னுட்டேயா. நான் எவ்வளவு மனசு நொந்து போய் நின்னுட்டு இருக்கேன். நீ வேற வெறுப்பேத்தாத. பாத்தீங்களா, காலைல டிஃபன் சரியா பண்ணலன்னதும் உங்க மனசு உடஞ்சு போயிட்டீங்க. மனசை கொஞ்சம் தேத்திக்கங்க. கவலைப்படாதீங்க. மத்தியான சாப்பாடு பிரமாதமா பண்ணுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வரட்டுமா? ஓய், இங்க என்ன ஓய் பண்ணிட்டு இருக்கேர்? அடுத்தது நீ வேறயா? என்னையா பண்ணணும்? தாய் மாமாவுக்கு சமையல் கட்டுல என்ன வேலை? மேடையில உங்களை காணணும் தேடிட்டு இருக்கா ஓய். சீக்கிரம் போரும் ஓய். மணிமேகலை நர்த்தனன் சீர்திருத்த ஒப்புதல் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சீர்திருத்த திருமணம் என்பது வரலாற்றில் மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், ஜாதகங்கள் என இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்துக் கொண்டு காலகாலமாக மூட நம்பிக்கை என்னும் தீயில் நாம் கருகி கொண்டிருக்கிறோம் தோழர்களே. தாலி எதற்கு? மெட்டி எதற்கு? அம்மி எதற்கு மிதிக்க வேண்டும்? அருந்ததி ஏன் பார்க்க வேண்டும்? கொஞ்சம் சிந்தியுங்கள் தோழர்களே. ஓய் பெரிய மாப்பிள, மைக் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி என்னெல்லாம் பேசுறான் பாத்தேடா? நீ முதல்ல பேசுறது நீ பாட்டு. மனதும் மனதும் ஒத்துப்போன பின் இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் தேவைதானா? தாலி என்ற பெயரில் பெண்களை அடிமைப்படுத்தும் சடங்குகளை நான் வெறுக்கிறேன். ஏன் பெண்கள் மட்டும் தாலி கட்ட வேண்டும்? ஆண்களும் கட்டிக்கொள்ள வேண்டியதானே? இதெல்லாம் மாற வேண்டும் தோழர்களே. ஒரு சாதாரண மஞ்சக்கயிறு தான் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பது நம்ப தகுந்ததல்ல தோழர்களே. இவனுக்கு பேசுறது கேட்கத்தான் நம்ம இங்க வந்திருக்கோம். எப்பவும் பேச்சு நீ பாட்டோம். என்னன்னு யாருக்கு தெரியும்? ஆண்களுக்கு ஒரு நியாயம், பெண்களுக்கு ஒரு நியாயம் என்று விதிக்கப்பட்ட சடங்குகளை தீயிட்டு கொளுத்துவோம். கல்யாணம் நடக்க வேண்டிய இடத்துல எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க. இல்ல. எல்லாம் என் தலை எழுத்துன. இது கல்யாணம் மாதிரி தெரியலமா, ஏதோ கட்சி மீட்டிங் மாதிரி இருக்கு. படித்தவர்களே, பகுத்தறிவு உள்ளவர்களே, சிந்தியுங்கள். மூட பழக்க வழக்கத்தில் மூழ்காதீர்கள். பெண்கள் சுதந்திரமானவர்கள். அவர்கள் உணர்வுக்கு மதிப்பளியுங்கள். மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு கட்டி தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது போல் பெண்ணுக்கு தாலியை கட்டி தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளும் ஆண் வர்க்கமே, இது தவறென உணருங்கள். உணர மறுத்தால் பெண்களால் உணர்த்தப்படுவீர்கள். ஏனென்றால் இது பெண்களின் காலம். இனி வரப்போவதும் பெண் யுகம்தான். பெண்களை மதிக்காத பெரிய மனிதர்கள் எல்லாம் அழிந்து வரும் காலம் இது. ஏனென்றால் பாரதியார் கண்ட புதுமை பெண்ணின் காலம்.
தோழர்களே, சீர்திருத்த திருமணத்தை மதியுங்கள். பெரியவர்கள் சொன்ன பகுத்தறிவு பாதையில் பயணியுங்கள். நல்ல சிந்தனைகளை மனதில் பதியுங்கள் என்று சொல்லி மணமக்கள் நீடூழி வாழ 1000 வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். இந்த திருமண ஒப்பந்த விழாவை நடத்தித்தர வருகை தந்திருக்கும் செந்தமிழரசன் ஐயா முத்தரசை பேச அழைக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. இந்த சீர்திருத்த திருமணத்தையும் பெண் உரிமையையும் தம்பி சண்முகநாதன் மிக அழகாக எடுத்துச் சொன்னார். இனி வரும் காலங்களில் சீர்திருத்த திருமணத்தை மக்கள் ஏற்று நடத்தும் காலம் வரும். அதற்காக ஒவ்வொரு தோழர்களும் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மணமகன் நர்த்தனன், மணப்பெண் மணிமேகலை ஆகிய இருவரும் இணையும் இந்த திருமண ஒப்பந்த பத்திரத்தை வாசிக்கிறேன். நர்த்தனன், நீங்க மணிமேகலை திருமணம் செய்ய மனப்பூர்வமா சம்மதிக்கிறீங்களா? சம்மதம். மணிமேகலை, நீங்க நர்த்தனனை திருமணம் செய்ய மனப்பூர்வமா சம்மதிக்கிறீங்களா? சம்மதம் தான். இப்பொழுது திருமணம் இனிதே நடக்கும். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நர்த்தனன் குடும்பத்தாரை மேடைக்கு வருமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாமா. சிப்படா, வர முடியாது. கோகுல், கூட்டிட்டு வா போ. மா, போமா. மா, ப்ளீஸ் மா, சொன்னா கேளு. நான் வர மாட்டேன். வாங்கம்மா. சிப்படா. மாமா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மாமா. மாமா. அவங்க ஏதோ வருத்தத்தில் இருக்காங்க. நீங்க அடுத்து என்னமோ அதை பாருங்க. இப்பொழுது மணமக்களின் ஒப்புதலோடு மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெறும். அவர்கள் மாலை மாற்றிக் கொள்வதற்கு நமது எழுத்தாளர் மலர் மன்னன் அவர்கள் மணமக்களிடம் மாலையை ஒப்படைப்பார்கள். வாழ்க மணமக்கள், 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 வாழ்க மணமக்கள். அடுத்ததாக மணமகன் மணமகளுக்கு தங்கச் சங்கிலியை அணிவிப்பார். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த சங்கிலியில் பெண்களை அடிமைப்படுத்தும் தாலி என்ற சின்னம் கோர்க்கப்படவில்லை. ஏனென்றால் எந்த காலத்திலும் பெண்கள் தாலியின் பெயரால் அடிமைப்படக்கூடாது என்பதுதான் நமது அமைப்பின் நோக்கம். இந்த நோக்கத்திற்கு உற்சாகம் அளிக்கும் விதமாக மணமகன் நர்த்தனனும் மணமகள் மணிமேகலையும் இந்த சீர்திருத்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டதற்கு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த தங்கச்சங்கிலியை அணிவிப்பார். வாழ்க மணமக்கள், 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 வாழ்க மணமக்கள். இன்று முதல் நர்த்தனனும் மணிமேகலையும் மனமொத்த தம்பதிகளாக உங்களை சாட்சியாக வைத்து
வாழ்க்கை பயணத்தை தொடங்கவிருக்கிறார்கள். இவர்கள் சிறந்த தம்பதிகளாக வலம் வர எங்கள் இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இப்பொழுது மணமக்களை வாழ்த்தி பேச பிரபல சமூக எழுத்தாளர் மலர்மன்னனை அழைக்கிறோம். நன்றி திரு சண்முகநாதன் அவர்களே. எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க மணமக்கள், வளர்க மணமக்கள். இத்திருமண விழாவிற்கு நான் வந்ததை பெருமையாக கருதுகிறேன். மணப்பெண் மணிமேகலைக்கும் எனக்குமான முதல் சந்திப்பு பற்றி நான் சொல்லியே ஆக வேண்டும். நான் எழுதிய அந்தரங்க புத்தகங்கள் 3ஆம் தர எழுத்து என்று என் வீட்டு வாசலில் போராடிய பெண் இவள். என்னை செருப்பால் அடிக்க முயன்று என் வேட்டியை உருவிய புரட்சி பெண் இவள்.